வணக்கம். சில பேர் இருக்காங்க, அவங்களோட வரலாறு ஒரு பெரிய புதிர் மாதிரி. நாம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க கேள்விகள் தான் அதிகமாயிட்டே போகும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் அப்பேற்பட்ட ஒருத்தரை பத்தி தான். அவர் பேரு அஹ்மத் அலி. ஆனா தமிழ்நாட்டுல பலருக்கும் அவரை பழனி பாபான்னு தான் தெரியும். வாங்க இந்த புதிரை கொஞ்சம் கொஞ்சமா விடுவிக்க முயற்சி பண்ணலாம். பழனி பாபான்னு சொன்னாலே இந்த ஒரு கேள்விதான் எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிற்கும். அவர் தன் சமூகத்துக்காக போராடின ஒரு தலைவரா இல்ல ஒரு தீவிரவாத சிந்தனையாளரா? ஒருத்தர் பத்தி எப்படி ரெண்டு வெவ்வேறு கருத்துகள் எப்படி வர முடியும்? இந்த ரெண்டு பார்வைக்கும் பின்னாடி என்னதான் இருக்கு? வாங்க அதை தான் நாம இப்போ தோண்டி பார்க்க போறோம். பழனி பாபா அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க யார்கிட்ட கேக்குறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க கேக்குற ஆளை பொறுத்து அவரை பத்தின கதை தலைகீழா மாறும். ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத ரெண்டு கதைகள் ஒரே மனுஷனை பத்தி. தமிழ்நாட்டுல வாழ்ந்த ஒருத்தருக்கு எப்படி இப்படி ரெண்டு முகம்? பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த ரெண்டு பக்கத்தையும் எவ்ளோ வித்தியாசம் பாத்தீங்களா? ஒரு பக்கம் முஸ்லிம்களோட நலனுக்காக போராடின ஒரு சமூக போராளி, இன்னொரு பக்கம் ஒரு அடிப்படைவாத குழுவ ஆரம்பிச்சவருங்கிற ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு. இதுல எது உண்மை? யார் இந்த உண்மையான பழனி பாபா? இதுதான் அந்த பெரிய புதிர். சரி, இந்த பெரிய சர்ச்சைக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். முதல்ல ரெண்டு தரப்புமே ஒத்துக்கிற சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு பாத்துரலாம். ஏன்னா எந்த ஒரு கதைக்கும் ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா? வாங்க அந்த அடிப்படை உண்மைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த சில விஷயங்கள்ல பெருசா எந்த மாறு கருத்தும் இல்ல. அவரோட அசல் பேரு அஹ்மத் அலி. ஆனா எல்லாருக்கும் அவரை பழனி பாபான் தான் தெரியும். அவர் பிறந்தது ஏகதேசம் 1949ல, இறந்தது 1997ல. அவரை பத்தி ரெண்டு தரப்பும் ஒத்துக்கிற ஒரே விஷயம் அவர் ஒரு சமூக ஆர்வலருங்கிறது தான். அப்புறம் இந்த பாபாங்கிற பேர் அது எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சிங்களா? பாபான்னா தெற்காசிய முஸ்லிம் சமூகங்கள்ல பெரியவங்கள, தலைவர்கள இல்லனா ஆன்மீக பெரியவங்கள மரியாதையா கூப்பிடுறதுக்கு பயன்படுத்துற ஒரு பட்டம். சோ அந்த பேரே அவரோட சமூகத்துல அவருக்கு ஒரு நல்ல மரியாதை இருந்திருக்குங்கிறத காட்டுது இல்லையா? ஓகே, இப்ப நாம கதைக்குள்ள போகலாம். அதாவது பழனி பாபாவ ஒரு சமூக தலைவரா ஒரு அமைப்பாளரா பாக்குறவங்களோட பார்வையை தெரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். அவரோட ஆதரவாளர்கள் சொல்றது என்னன்னா, காலேஜ் படிக்கும்போது இருந்தே அவர் ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்காரு. முஸ்லிம் இளைஞர்களையெல்லாம் ஒன்னு சேர்த்து அவங்கள அரசியல் ரீதியா விழிப்புணர்வோட இருக்க வச்சிருக்காரு. அவங்களோட உரிமைகளுக்காகவும் அரசியல்ல அவங்களுக்கு சரியான இடம் கிடைக்கிறதுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. சரி, இது ஒரு பக்கம். இப்போ நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். இதுதான் ரொம்பவே சர்ச்சைக்குரிய பகுதி. இன்டர்நெட்ல சில பேர் அவர் மேல வைக்கிற ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டுகள் என்னன்னு பார்க்கலாம். அவர் மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள்லயே மிக முக்கியமானது இதுதான். அதாவது 1980கள்ல அகில இந்திய ஜிஹாத் கமிட்டின்னு ஒரு அமைப்பை அவர்தான் ஆரம்பிச்சாருன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இந்த தகவல் எங்க இருந்து வருது? அதை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இங்க தான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாதிரி தீவிரவாத குற்றச்சாட்டுகள்லாம் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் சரிபார்க்கப்படாத சோஷியல் மீடியா போஸ்டுகள், அப்புறம் சில சின்ன சின்ன அரசியல் வெப்சைட்கள்ல இருந்து தான் வருது. முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு அரசாங்க ரெக்கார்ட்லயோ இல்ல பெரிய வரலாற்று ஆய்வுகள்லயோ இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. அதனால இந்த மாதிரி விஷயங்களை நாம அப்படியே நம்பிடாம ரொம்ப ஜாகிரதையா அணுகணும். அவரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 1980கள்ல ரொம்ப தீவிரமா அரசியல்ல ஈடுபட்டிருக்காரு. ஆனா 1997ல அவரோட வாழ்க்கை ஒரு துயரமான சம்பவத்துல முடிஞ்சு போச்சு. ஜனவரி 28ஆம் தேதி அவர் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் அப்போதைய தமிழ்நாட்டு சமூகத்துல பெரிய விவாதங்களையும் ஒரு விதமான பதற்றத்தையும் உண்டாக்குச்சு. சரி, ஒரு பக்கம் ஹீரோன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் வில்லன்னு சொல்றாங்க. ஏன் இவரை பத்தி ஒரு தெளிவான முடிவுக்கு நம்மளால வர முடியல? ஏன் இவரோட வரலாறு இவ்ளோ குழப்பமா இருக்கு? அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. வாங்க அத பார்க்கலாம். இங்கதான் அசல் பிரச்சனையே இருக்கு. பழனி பாபாவை பத்தி நமக்கு கிடைக்கிற பெரும்பாலான தகவல்கள் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் விக்கிபீடியா, ஃபேஸ்புக்ல அவரை பத்தி போடுற பதிவுகள், அப்புறம் சில அரசியல் சார்புடைய பிளாக் போஸ்ட்கள். இதுல இருக்கிற சிக்கல் என்னன்னா, இந்த மாதிரி தளங்கள்ல யாரு வேணாலும் எழுதலாம். அங்க இருக்கிற தகவல்கள் பெரும்பாலும் சரிபார்க்கப்பட்டலா இருக்காது. இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமான புள்ளி. பழனி பாபாவோட கதையில ஒரு பெரிய வெற்றிடமே இருக்கு. அது என்னன்னா, அவரை பத்தி நம்பகமான நியூஸ் பேப்பர் ஆவணங்களோ இல்ல வரலாற்று ஆசிரியர்கள் எழுதின புத்தகங்களோ கிட்டத்தட்ட இல்லவே இல்ல. இந்த மாதிரி முக்கியமான ஆதாரங்கள் இல்லாததால தான் அவரை பத்தின கதை இவ்வளோ குழப்பமா இருக்கு. அப்ப என்னதான் முடிவு? உண்மையான ஆதாரங்கள் இல்லாததால பழனி பாபாவோட உண்மையான முகம் எதுங்கிறது இன்னிக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்க பார்வைக்கு ஏத்த மாதிரி ஒரு கதையை சொல்றாங்க. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் இருக்கு.
பழனி பாபாவோட கதைங்கிறது வெறும் ஒரு தனி மனுஷனோட கதை கிடையாது. இது அதை விட பெருசு. இந்த இன்டர்நெட் காலத்துல வரலாறு எப்படி உருவாக்கப்படுது, சில சமயம் எப்படி மாத்தி எழுதப்படுதுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். அதோட உங்களை நான் யோசிக்க வைக்க விரும்புறேன். இன்டர்நெட்ல ஒருத்தரோட வரலாறு எழுதப்படும்போது எது உண்மை, எது பொய்ன்னு யாரு முடிவு செய்றா? யோசிச்சு பாருங்க.